السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன வீடியோல நம்ம ஜர்ருடைய ஹர்ஃபுக்களை பத்தி பார்த்தோம். அதாவது ஹுரூஃபுல் ஜர். போன வீடியோ ரொம்ப லென்த்தா இருந்த காரணத்தினால நம்மளால ஹுரூஃபுன் நஸ்புடைய ஹர்ஃபுக்களை பார்க்க முடியாம போச்சு. அதை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் போன வீடியோ மாதிரி இந்த வீடியோ அவ்வளவு லென்த்தா வராதுன்னு நான் நம்புறேன். சரி, ஆரம்பிப்போம். ஹுரூஃபுன் நஸ்ப், அதாவது நஸ்புடைய ஹர்ஃபுக்கள். நம்ம மெயினா 7 ஹர்ஃப் நஸ்புகளை பார்க்க போறோம். இப்ப நான் அதை ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க அதை திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. இன்ன, அன்ன, கஅன்ன, பிஅன்ன, லைத்த, லாக்கின்ன, லஅல்ல. இன்ன, அன்ன, கஅன்ன, பிஅன்ன, லைத்த, லாக்கின்ன, லஅல்ல. சரியா? நம்ம முதலாவது இன்னல இருந்து ஆரம்பிப்போம். இது ரொம்பவே ஈஸி. இதனுடைய அர்த்தம் நிச்சயமாக. உதாரணத்துக்கு நம்ம குர்ஆன்ல இருந்து சொல்லணும்னா, இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கஃபூராக ரஹீமாக இருக்கின்றான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான். ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்களது ரப்பே நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். சோ இது இன்ன. அடுத்து அன்ன. தமிழ்ல சில பேர் இதையும் நிச்சயமாக மொழிபெயர்ப்பாங்க, ஆனா அது அந்த அளவுக்கு சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அன்னவுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, 2 விஷயத்த இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்ல இதுக்கு கரெக்டா சொல்லணும்னா என்று அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். இன்னும் சில இடங்கள்ல மொழிபெயர்க்கப்படாம கூட இருக்கும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதுல இருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்று. இதை நம்ம தமிழ்ல நேச்சுரலா மொழிபெயர்க்கணும். எப்படி பண்ணுவோம்? உங்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறதையும் இந்த ஒரு பெரிய சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாட்டு அன்ன ஃபங்க்ஷன் ஆகும். இன்னும் சில இடங்கள்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்படாம இருக்கும். உதாரணமா, வலவ் அன்னஹும் ஸபரு, அவர்கள் பொறுமை காத்திருந்தால். லவ்னா ஆல், பொறுமை காத்திருக்கிறது ஸபரு. இந்த ரெண்டையும் அன்ன இணைக்குது. ஆனா அந்த அன்னவை மொழிபெயர்த்தா அது தமிழ்ல நல்லா இருக்காது. அதுதான் விஷயம். சோ இந்த மாதிரி அன்ன வரும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து காரியங்களின் மீதும் சக்தி பெற்றவன் என்று நீங்கள் அறிய மாட்டீரா? வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களுடன் இருக்கின்றான் என்று அறிந்து கொள்ளுங்கள். சோ என்றுங்கிற அர்த்தத்துல வரும். அடுத்தது கஅன்ன. இது மொழிபெயர்க்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு வார்த்தை. ஈஸியா சொல்லணும்னா போலங்கிற அர்த்தத்துலதான் வரும். ஆனா இதுவும் அன்ன மாதிரி சில இடங்கள்ல 2 விஷயத்தை இணைக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லாம கூட வரலாம். என்பது போல, என்னவோ போல, அவன் என்னவோ பெரிய ஆளு போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இது பயன்படுத்தப்படலாம். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ இத் நதக்னல் ஜபல ஃபௌகஹும் கஅன்னஹு துல்லத்துன், அது என்னவோ ஒரு மேகத்தை போல மலையை நாம் அவர்களுக்கு மேலாக உயர்த்தினோம். அதன் கனி என்னவோ ஷைத்தான்களின் தலைகளை போல் இருக்கும். இந்த மாதிரி வரும். இது நான் புரியறதுக்காக இந்த மாதிரி மொழிபெயர்க்கிறேன். தமிழ்ல என்பது போல அந்த மாதிரி வார்த்தை இல்லாம வெறுமனே போல, போன்று, இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு கூட நம்ம இதை மொழிபெயர்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். பெரும்பாலும் 2 விஷயங்களை இணைக்கிற மாதிரி தான் வரும். அடுத்து பிஅன்ன. இது ரொம்பவே ஈஸி. பிஅன்னா பிகாஸ், காரணமாக, என்பதால், ஆல், இந்த மாதிரி வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ نَزَّلَ الْكِتَابَ بِالْحَقِّ, அது ஏனென்றால் அல்லாஹ் வேதத்தை சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கின்றான். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, அது ஏனென்றால் அவர்கள் அறிவில்லாத ஒரு மக்கள். இன்னும் வேற சில இடங்கள்ல இதை மொழிபெயர்க்க கொஞ்சம் நம்ம சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆனா அதை நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. அடுத்து லைத்த, லஅல்ல. இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து பார்ப்போம். லைத்த, லஅல்ல ரெண்டுமே நடக்க போற ஒரு விஷயத்த ஆதரவு வைக்கிறதுங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். லைத்தனா நடக்க முடியாத ஒரு விஷயத்த ஆதரவு வைக்கிறது. லஅல்லனா நடக்கக்கூடிய, நடக்க பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆதரவு வைக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான், லஅல்லகும் தத்தகூன்,
லஅல்லகும் தஅகிலூன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இறையச்சம் அடைவதற்காக, நீங்கள் அறிவு பெறுவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புடைய வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் அடைவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. சோ ஏதோ ஒண்ணு நடப்பதற்காக அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சோ அந்த ஆகுவதற்காக அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதன் மூலம் நீங்கள் நல்லுணர்ச்சி பெறலாம், இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் அடையலாம் அப்படியும் சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்கலாம், இந்த மாதிரி வரக்கூடியது லஅல்ல. லைத்தங்கிறது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க வேண்டுமே. நடக்க முடியாது, இனிமேல் நடக்காத ஒரு விஷயம், ஆனா அதை ஆதரவு வைக்கிறது. இப்படி நடந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றது லைத்த. சூரா யாசீன்ல அந்த சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட மனிதர் சொல்றாரு, யா லைத கௌமி யஅலமூன், எனது மக்கள் இதை அறிய வேண்டுமே. அவர் சொன்ன அட்வைஸ் என்னது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க அப்படின்னு. அது அந்த மக்கள் கேட்கல. அதனால அவரை என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்குள்ள புகுத்துறான். அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு கிடைச்ச இது என் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது நடக்குமா? நடக்காது. அந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறது லைத்த. சோ லஅல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறது லைத்த, நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறது. இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு, லாக்கின்ன. லாக்கின்ன ரொம்பவே ஈஸி, ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَا كَفَرَ سُلَيْمَانُ وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிராகரிக்கவில்லை, ஆனால் ஷைத்தான்கள் நிராகரித்து விட்டனர். وَلَيْسَ الْبِرُّ بِأَنْ تَأْتُوا الْبُيُوتَ مِنْ ظُهُورِهَا وَلَكِنَّ الْبِرَّ مَنِ اتَّقَى. அல்பிர் நன்மை, நல்லது என்பது நீங்கள் உங்களது வீடுகளின் புறவாசல் வழியாக செல்வது அல்ல, ஆனால் யார் தக்வா கொண்டாரோ, இறையச்சம் கொண்டாரோ அதுதான் உண்மையான நன்மை. சோ அவ்வளவுதான். நம்ம ஹுரூஃப் நஸ்ப் ஈஸி தான். ஒரு சில இடங்கள்ல மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஹர்ஃப் ஜர்ல இருந்த அளவுக்கு இதுல வேரியேஷன்ஸ் பெருசா இருக்காது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம போன கிளாஸ்ல ஹர்ஃப் ஜர் பார்த்தோம். அதுல பாக்கு ஒரு முக்கியமான அர்த்தத்தை பெருசா சொல்லாம விட்டுட்டோம். அந்த அர்த்தம் என்னன்னா உடன்கிற அர்த்தம். உதாரணமா இப்ப ஜாஅ பில் கிதாப், அவன் புத்தகத்தை கொண்டு வந்தான் சொன்னா ஓகேயா இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஜாஅ பி முஹம்மத், அவன் முஹம்மதை கொண்டு வந்தான்னு சொன்னா அது தமிழ்ல நல்லா இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஜாஅ பி முஹம்மத், அவன் முஹம்மதுடன் வந்தான். ذهبت بولدي, நான் என்னுடைய மகனுடன் சென்றேன். சோ அந்த மாதிரி அர்த்தம் வரும். சோ பாக்கு இன்னொரு அர்த்தம் உடன். சரியா? இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்ஷாஅல்லாஹ் இந்த கிளாஸ் அவ்வளவுதான். இப்ப அடுத்த கிளாஸ் நமக்கு பிளான் என்னன்னா, நார்மலா இதே மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோவா இல்லாம இவ்வளவு தூரம் நம்ம 3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய புக் மெட்டீரியலையும் நம்ம இன்ஷாஅல்லாஹ் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் நம்புறேன். பண்ணிட்டு அந்த புக் மெட்டீரியலை வச்சு ஒரு லாங் கிளாஸ், இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், அதை எப்படி எல்லாம் நம்மளால குர்ஆன்ல அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு முயற்சி. இன்ஷாஅல்லாஹ் அந்த முயற்சி நல்லபடியா வரணும்னு நம்புறேன். அந்த கிளாஸ் எவ்வளவு லென்த்தா போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அரபி நல்லா டீப்பா படிக்கணும், விஷயங்களை நல்லா இது பண்ணணும். இந்த கிளாஸ்ல இருந்து எவ்வளவு மேக்சிமம் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணட்டும். சோ அடுத்த வாரம் இன்ஷாஅல்லாஹ் இந்த வேற எந்த கிளாஸும் இருக்காது, அனிமேஷன் வீடியோஸ் பெரும்பாலும் இருக்காதுன்னு நம்புறேன். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ரெகுலரா இந்த அனிமேஷன் கிளாஸ் தொடங்கும். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் இந்த பயணத்துல நம்மோடு இருக்கட்டும். இதை மக்களுக்கு பயனுள்ள ஒரு கோர்ஸாட் அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதிகமாட்டு இந்த கிளாஸுடைய ஈருலக வெற்றிக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.